Hey guys, happy morning guys. So time வந்து பாத்தீங்கன்னா around ஒரு 9 o'clock கிட்ட ஆகுது. Day 7 or 6 in ஐயோ இந்த ஊர் பேர் மறந்துச்சு, கியோபாங். Day 7 in கியோபாங். அதாவது நான் சொன்னேன் இல்லையா கோபாங். Day 7 in கோபாங். நான் சொன்னேன் இல்லையா நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா மார்னிங்கே வந்தாச்சு, வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வாட்டர் ஃபால் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், இட் டேக் சம் டைம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு வந்து இட் டேக் 1 whole day அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். பட் வந்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வர மாதிரி ரியாலிட்டி வெர்சஸ் இதுன்ற மாதிரி பார்த்தா வாட்டர் ஃபால் வாசல்லே இறக்கி விட்டாங்க. வாட்டர் ஃபால் பார்த்தா குட்டியாக லைக் ஈஸியாக இருக்குது, ஈஸி ஆக்சஸாக இருக்குது. ஐயோ இதுக்காடா நம்ம 1 day ஃபுல்லாக பிளான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிச்சு, பிகாஸ் ஹோம் ஸ்டேவும் வேஸ்ட் இல்லையா. ஸோ அதனால வந்து நாங்கள் இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தோம். அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அலோவ் பண்ணாங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம். இது போய் முடிச்சதுக்கப்புறம் கியோபாங் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய சிட்டி. அங்கேருந்து ஒரு 2 hours ஒரு 88 kilometers தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வரணும். ஸோ இதை வாட்டர் ஃபால்ஸை முடிச்சுட்டு நம்ம கியோபாங் அந்த மெயின் சிட்டி போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஏதாவது வேறு ஏதாவது சைட்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆஸ் ஆஃப் பிளான். ஏன்னா அங்கேருந்து ஹனாய் வந்து ஒரு 6 hours ஜேர்னி, ஓகேவா. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த பின்னாடி தெரியுது, குட்டியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம போகலாம். வெல்கம் டு அபி vlogs. ஸோ கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து தான் நம்ம வந்து உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணணும். வெற்றிகரமாக வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 40,000 VND பர் ஹெட்டு, விச் மீன்ஸ் அரௌண்ட் 120 rupees நினைக்கிறேன். நான் சைடில் வைக்கிறேன் எவ்வளோன்ட்டு. ஸோ உள்ளே வந்து அப்படியே போகிறோம், நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது ரவுண்டாக. க்ரௌட் பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம போகலாம். உள்ள போர்டிங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ கேட்குறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அங்கே போய் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம போகலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். 2 பார்டரை வந்து கிராஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 2 பார்டர் இருக்குது. இது வந்து சோனி க்ளோஸ் டு சைனா அப்படின்னு. ஸோ இங்கே மேலே ஒரு சைனா கொடி தெரியுதா? அதுதான் வந்து சைனா ஆக்சுவலாக. வியட்நாமீஸ் அமௌண்ட்டில். ஸோ நம்ம ஊர் அமௌண்ட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே இருக்கோமா, இது வந்து நம்ம வியட்நாம். இங்கே ஆப்போசிட்டில் இருக்கோம்ல, இது வந்து சைனீஸ் பார்டர். அங்கேயும் போட்டிங் இருக்குது, அங்கேயும் வராங்க. ஸோ நம்ம வந்து we can meet Chinese people for tourists. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் சைனா போனால் இங்கே வரோம், அந்த பார்டர் போகிறோம். இவ்வளோ கிட்ட பார்க்கவே முடியாது, செம்மையா இருக்கு பாரு. எவ்வளோ கிட்ட போகிறோம் பாருங்க. இதான் ஃபால். இதுதான் கைஸ் சென்னைங்கிற சைனா. சைனீஸ் பார்டர். நாங்கள் வந்தப்போ எல்லோரும் ஹாய்ன்னு சொன்னாங்க. இது வந்து வியட்நாம் பார்டர். நம்ம வியட்நாம் பார்டர் போகிறோம். இது வந்து சைனா பார்டர். மால்ஸில் நாங்கள் வந்து நான் நினச்சேன் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்னு, பட் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும் சைனீஸ் பார்டரும் வியட்நாமீஸ் பார்டரும் நினைக்கவே இல்லை. ரொம்ப பிரம்மாண்டமாக அது சமயம் செம்மையாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி.
வாட்டர் ஃபால் வந்ததுல. ஸோ நம்ம போகலாம். Outfit is really cool. ஸோ கைஸ் ஏதோ மூவியில் பார்க்குற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அந்த தண்ணி கலராக பாருங்களேன், க்ரீனிஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு இட்ஸ் டூ வர்த்து. இது டூரிஸ்ட் மாதிரிலாம் இல்லை. இந்த வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எயித்தாப்லேயே சைனா. ஒரே டூரிஸ்ட் ஸ்பாட் எப்படி 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சைனா போட்டும் வருது, நம்ம போட்டும் வருது. பட் சைனாலேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெப்ஸ் பெருசாக இருக்குது. அமேசிங்காக இருக்குது. வாட்டர் அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அப்படியே போட்லேருந்து இறங்கி வரப்போ வேறு ஒரு ஃபாரினர்ஸ் வந்து என் அவுட்ஃபிட் வந்து இப்போ பிரிட்டி ரொம்ப அழகாக இருக்குதுனாங்க. செம்ம காம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இந்த ஹாப்பினஸோடு இந்த நல்ல மூடோடு இந்த வாட்டர் ஃபாலை விட்டு அப்படியே நம்ம கிளம்பி அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆன் த வேலை சொல்கிறேன். ஸோ போகலாம். நம்ம வந்து இப்போ பஸ் ஏரியாச்சு ஃபார் கோபாங் சிட்டி. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் நினைக்கிறேன். கரெக்டான டைமிங்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம போகலாம். சைனா பார்டர் போகலாம். கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 25 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி பைக் ரைடில் வந்து இந்த அமேசிங் வியூ தான். இந்த மவுண்டெயின்களை ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கோல்ட் ஐ மவுண்டெயின் அப்படின்னு நேமு. அமேசிங்காக இருக்குது நேரில் பார்க்க. ஆன் த வே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்போ ஃபுல்லாக வியூ தான் சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக மேலே வந்து நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் வந்து பைக் கிராச்சே அப்படின்ட்டு நாங்கள் ஸ்வங்கின்னு கீழே வந்துட்டோம். கீழே வந்து ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸாக இருக்குது, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. 5 o'clock க்ளோஸுன்னாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் தெரில. ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஹாப்பி. பிகாஸ் வந்து ஒரு டூரிஸ்டியாக நிறைய பிளேஸ் கவர் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஒரு ஹிடன் பிளேஸஸும் கவர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் எங்களுக்கு பிளானே இல்லாமல் ஜஸ்ட் ரேண்டமாக வந்த பிளேஸு. பட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம கிளம்பணும். பிகாஸ் நமக்கு 8 o'clock வந்து ஹனாய்க்கு அகெயின் பேக் டு ஹனாய்க்கு பஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை போய் பிடிக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து கோபாங்கை நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் கொஞ்சம் நிறையா ட்ரை பண்ணிவிட்டு இப்போது அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. பஸ் ஏற வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம பஸ்ஸு இன்னும் லைட் போடலை. ஸோ ஏறினோடனே நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்து பஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நாங்கள் போகிறது வந்து விஐபி கேபின். அப்படின்னா 2 சீட் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி டபுள் சீட்டு அப்படிலாம் கிடையாது. சிங்கிளாக 2 சீட் மட்டும் இருக்கும். இப்போ நார்மல் பட்ஜெட் ட்ராவலர் அப்படின்னா 3 சீட் இருக்கும். 3 சீட்னா யோசிச்சு பாருங்கள், ஏறி இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலே 3 அடுக்கு கீழே 3 அடுக்குன்னு. ஸோ நம்ம உடம்புக்குலாம் பத்தாது, நம்ம ஹைட்டுக்கும். இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, உண்டு இருப்பாங்கன்றதுனால 3 வேணால் பத்தும், நமக்கு பத்தாதுங்கிறனால நம்ம விஐபிலே போகிறோம்.
ஸோ இங்கேருந்து ஹனாய் வந்து அரௌண்ட் 4 o'clock 4:30 போல் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நின்பின் போகிற மாதிரி ஒரு பிளான். நின்பின்க்கு 6 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குது. இன்னும் புக்கெலாம் பண்ணல, போகணுன்னே ஆன் ஸ்பாட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் அங்கே சந்திக்கிறேன். வட்டி போட்டு கட்டாத மாதிரி சும்மா பண்ணிக்கிட்டேன். ஸோ கைஸ் பஸ் ஏறி வந்தாச்சு. நைட் பஸ் ஏறினேன். டைம் வந்து அரௌண்ட் மார்னிங் 5 o'clock ஆகுது. செம்ம டயர்டு, நல்லா தூங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம். ஜஸ்ட் பியூர்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இங்கே ஹனாயிலேருந்து 2 hours தான் வந்து நின்பின். நிறைய பஸ் இருக்குது, நிறைய ட்ராவல்ஸ் மூலயமா போகலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வி சூஸ் ட்ரெயின் ஜேர்னி. பிகாஸ் ட்ரெயினில் ஒரு வாட்டியாவது போகணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக டனாங்லேருந்து ட்ரெயினில் வரலாம், இங்கேருந்து அங்கே வரலாம், அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணோம். பட் எல்லாமே சொதப்பினதுனால சரி வேறு ஆப்ஷனே இல்லை. பிகாஸ் நம்ம டே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெயினை பிடிச்சி ஒரு 2 hours போனால் மட்டும்தான் ட்ரெயின் ஜேர்னி பண்ண முடியுங்கிறதுக்காக திஸ் இஸ் மை டிக்கெட். ஸோ வந்து 8th கோச்சு நாங்கள் வந்து அப்பர் தான் வாங்கினோம். ரெண்டுமே அப்பர் லோயர் வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. சீட்டிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. 2 hours ஜஸ்ட் 2 hours ஜர்னி தான். பட் சீட்டிங் க்ளோஸ் ஆனதுனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்லீப்பர் போட்டுருவோம் 2 மணி நேரத்துக்கு. பட் ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், என்னடா ரெண்டுமே அப்பர் போட்டோமே, எப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறது, ஒரு அப்பர் ஒரு லோயர் வாங்கிக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். பட் இங்கே அப்பருமே வந்து பார்த்திங்கன்னா குள்ளமாக தான் இருக்குது. ஸோ தட் வி கேன் ஈஸிலி see the outside. ஸோ அதனால் நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்மளோடது வந்து 8th நம்பர் கோச்சு. ஸோ நம்ம உள்ளே போனோன்னா உங்களுக்கு ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ ட்ரெயின் வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அதை விட ரொம்ப பெரிய விஷயம், டிக்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. ஒரு டெய்லியுமே வந்து நம்ம ஒரு ஸ்லீப்பர்லேயோ சீட்டர்லேயோ வந்து ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்து போகலாம் அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் தக்கல், ப்ரீமியர் தக்கல் அப்படிலாம் போட்டால் கூட டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. பட் இங்கே வந்து அவ்வளோ அவைலபிலிட்டி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லீப்பரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் முழிச்சிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹாஸ்டல் போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நின்பின் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கைஸ் எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். பிகாஸ் நின்பின் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.